அனைவருக்கும் வணக்கம். சில எதிர்பார்க்காத சில நபர்கள் நம்ம வாழ்க்கையில் வந்துடுவாங்க. நமக்கே தெரியாது. சரி, அவங்க தான் நம்மளுக்கு ஆறுதலாக, உயிர் துணையாக, நமக்கு வழித்துணையாக இருப்பாங்கன்னு நம்ம எல்லாத்தையும் பேசி ஷேர் பண்ணி அவங்க தான் நம்மளுக்கு உறவாக நம்ம நினைப்போம். அவங்களும் அப்படி தான் நம்மக்கிட்ட இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க. திடீர்னு காரணமே இல்லாமல் வார்த்தைகளை நெருப்பாட்டும் சுட்டு எரிச்சிருவாங்க. அதில் இதயமும் உடலும் கருகி சாம்பலாயிடும். அதாவது மரண வேதனை, மரண வலின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வலியை தாங்க தரும். நமக்காக உயிராக இருப்பாங்க, நம்ம கூட வழித்துணையாக இறுதி வரைக்கும் வருவாங்கன்னு நினைப்போம். ஆனால் ஏனோ காரணமே இல்லாத வெறுப்பும் கோபமும் தேவையற்ற வார்த்தைகளும் மரண தண்டனை விட கொடுமையானதாக இருக்கும். இந்த மாதிரி வழிகளுக்கு ஆறுதலாய் என்னுடைய சொந்த வரிகளில் எழுதின ஒரு சின்ன கட்டுரை இதோ உங்களிடம் நான் ஷேர் செய்கிறேன். உன்னுள் நான் பேசிய நாட்களை நினைத்து வியர்க்கிறேன். உன்னுடன் நான் பகிர்ந்த எனது கவலைகளை வழிகளை நினைத்து ஆறுதல் அடைந்தேன். எனக்கு உயிர் துணை நீ என நினைத்தேன். எனக்கு எல்லாமுமாய் தாங்கும் பெற்ற தாயைப் போல் மறு உருவம் எனது அன்னையாய் அடுத்த எனக்காக வாழும் தெய்வம் நீதான் என நினைத்து கனவு கண்டேன். ஆனால் உனது தேவையற்ற கோபத்தை கண்டு மிரண்டு போனேன். என் மீது நீ கொட்டிய வெறுப்பினில் என் இதயம் வெந்து போனது. எனது உடல் தீயிலில் சாம்பலானது உனது வார்த்தைகளால். நீ பேசிய வார்த்தையில் எனது உடல் சாம்பலானது. உனக்கு என் மீது கோபமும் வெறுப்பும் வர என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் உன் மீது நான் வைத்திருக்கும் அன்புக்கு அளவே இல்லை. உனது அர்த்தமற்ற வார்த்தையினால் நான் நொந்து போனேன். ஆனால் உன்னை வெறுக்க தெரியாமல் தவிக்கிறேன். உனக்கு ஏனோ என் மீது அதீத வெறுப்பும் கோபமும் உண்டாயிற்று. எனக்கு அதே அளவில் உன் மீது பிரியம் மட்டும் அதிகமாயிற்று. உனது வெறுப்பு, அதை நான் புரிந்து கொண்டு விலகியே நிற்கிறேன். ஆனாலும் நான் உன்னையே நேசிக்கிறேன். உனக்கு என் மீது அன்பும் என்னை பற்றிய புரிதலும் வரும் வரை நான் காத்திருப்பேன் எப்போதும். உன்னை புரிந்தவளாய் நான் உன்னையே நேசிக்கிறேன் இப்பொழுதும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.